அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி நேயர்களே, நீங்கள் எப்போவுமே உணர்ச்சி பூர்வமானவங்க, குடும்பத்தை நேசிக்கிறவங்கன்னு எங்களுக்கு நன்றாகவே தெரியுங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய உள்ளுணர்வு எப்படி வழி நடத்தும், என்ன சவால்களை நீங்கள் சந்திப்பீங்க, என்னென்ன வாய்ப்புகள் வரும்னு முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடகராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு வரப்போகும் வாழ்க்கை பாதைகளை பற்றி பார்ப்போம். குரு பெயர்ச்சிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். வீடு, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிக கவனம் செலுத்துவீங்க. சொத்துக்கள் வாங்க அல்லது புதுப்பிக்க வாய்ப்புகள் வரலாம். உங்களுடைய மன அமைதி ரொம்பவே முக்கியமாக இருக்கும். அடுத்ததாக உள்ளுணர்வு மற்றும் வளர்ச்சியை பற்றி பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உள்ளுணர்வு ரொம்ப வலிமையாக இருக்கும். சரியான முடிவுகளை எடுக்க இது உங்களுக்கு உதவும். தாய் மற்றும் குடும்பத்துடனான பந்தங்கள் இன்னும் அதிகமாகும். உங்களை நீங்களே கவனிச்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. இது உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவும். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை பற்றி பார்ப்போம். சவால்களை பொறுத்தவரை சில நேரங்களில் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படுறதுனால பிரச்சனைகள் வரலாம். நிதானமாக இருக்கிறது நல்லது. வாய்ப்புகளை பொறுத்தவரை புதிய நண்பர்கள் கிடைக்கலாம். வேலை அல்லது தொழிலில் சில நல்ல மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடியும். கடகராசிக்காரர்களுக்கான உறவுகளின் நிலைகளை பற்றி பார்ப்போம். உறவுகளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். நண்பர்களோட உறவுகள் நல்லாவே இருக்கும். காதல் வாழ்க்கையில் சில இனிமையான தருணங்கள் இருக்கும். மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது உறவுகளை வலுப்படுத்தும். கடகராசிக்காரர்களின் கனவுகள் நனவாகுமா என்பதை பற்றி பார்ப்போம். நீண்ட நாளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற வாய்ப்பு இருக்குங்க. அது ஒரு புது வீடு வாங்குறதாக கூட இருக்கலாம், இல்லை குடும்பத்தோட ஒரு பயணம் போகிறதாக கூட இருக்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சிக்கு பிறகு வரப்போகும் காலங்கள் என்னென்ன கொடுக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு காலம் உங்களுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மன நிம்மதி கிடைக்கும். அடுத்ததாக கடகராசிக்காரர்களின் அடுத்த கட்டம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். உங்களுடைய அடுத்த கட்டம் குடும்பத்தையும் உங்களுடைய மன அமைதியையும் பேணுவதாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கிட்ட பொறுமையையும் மற்றவங்க மேலே இருக்கிற அன்பையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுன்னு நம்புகிறோம். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.